ஹாய், ஹலோ, வணக்கம். வாங்க. வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு நானு ஜனநாயகன் படத்த பத்தி ஃபுல்லா சொல்லப் போறேன். நம்ம விஜய் சார் நடிச்ச கடைசி படங்க ஜனநாயகன் படம். அந்த படத்த பத்தி, அ அந்த படத்தோட கதை, வசூல், பாசிட்டிவ், நெகட்டிவ் அ எல்லாத்தையுமே சொல்லப் போறேங்க. அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இந்த படத்தோட கதைய பத்தி ரொம்ப ரொம்ப டீப்பா பார்க்கலாம். இந்த படம் நந்தமூரி பாலகிருஷ்ணா தெலுங்குல நடிச்சு ஹிட் அடிச்ச ஒரு பகவந்த் கேசரி படத்தோட அதிகாரப்பூர்வ தமிழ் ரீமேக் தான். ஆனா இயக்குனர் வினோத் நம்ம தளபதி விஜயின் மாஸ் இமேஜுக்கும் தமிழ் ரசிகர்களுக்கும் ஏத்த மாதிரி கதையில பல சுவாரஸ்யமான மாற்றங்களை செஞ்சிருக்கிறாரு. கதையோட நாயகன் தளபதி விஜய் தான். அவரோட பேர் வெற்றி கொண்டான். இவர் ஒரு நேர்மையான முன்னாள் IPS அதிகாரி. ஒரு சம்பவத்தால சிறை தண்டனை அனுபவிக்கிற இவருக்கு சிறை அதிகாரியா இருக்கிற கௌதம் வாசுதேவ் மேனனின் தீவிர ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. கௌதம் மேனன் தன் மகள் விஜி அவங்க மமிதா பைஜியா நடிச்சிருக்கிறாங்க. அவளோட பயந்த சுபாவத்தை பத்தி விஜய் கிட்ட மனசு விட்டு பேசுறாரு. என் பொண்ணை ஒரு ராணுவ அதிகாரியா ஆக்கணுங்கிறதா என்னோட லட்சியம். ஆனா அவ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பயப்படுறான்னு சொல்லி வருத்தப்படுறாரு. இந்த சூழ்நிலை ஒரு விபத்துல கௌதம் மேனன் இறந்து போயிடுறாரு. தன்னோட தண்டனை காலம் முடிஞ்சு ஜெயில இருந்து வெளியே வர்ற விஜய் தன் நண்பனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்த மமிதா பைஜியை தன் சொந்த மகளா ஏத்துக்கிறாரு. குட் டச் பேட் டச்ல இருந்து சமூகத்துல ஒரு பொண்ணு எப்படி தைரியமா வாழணும்னு சொல்லி தந்து அவளை ஒரு இராணுவத்துல சேர்க்க போராடுறாரு. இன்னொரு பக்கம் சர்வதேச அளவுல ஆயுத கடத்தல் செய்யும் கொடூரமான வில்லன் ஃபீனிக்ஸ். எதிர்பாராத விதமா வில்லன் ஃபீனிக்ஸின் ஒரு பெரிய ரகசிய கோப்பில் நம்ம மமிதா பைஜி மாட்டிக்கிறாங்க. வில்லனின் ஆட்களால மமிதாவுக்கு எதுவும் ஆபத்து வரப்போதோ. ஜெயில இருந்து வெளியே வந்த விஜய் மீண்டும் பழைய மாஸ் IPS அதிகாரியை அவதாரம் எடுக்கிறாரு. தன் மகளை போல வளர்க்கும் மமிதா பைஜியை விஜய் எப்படி காப்பாத்துறாரு, வில்லனின் சதியை எப்படி முறியடிச்சாரு அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட விறுவிறுப்பான மீதி கதைங்க. இப்போ இந்த படத்தோட எல்லாரும் எதிர்பார்க்குற பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்கலாம். படம் ரிலீஸ் ஆன முதல் 4 நாட்களிலேயே உலக அளவில் 200 கோடி ரூபாய் வசூலை கடந்து மாபெரும் சாதனை படைச்சிருச்சு. 5 நாட்கள் முடிவில் இந்திய அளவில் நெட் கலெக்ஷன் மட்டும் 134 கோடி ரூபாயும், உலக அளவில் கிராஸ் கலெக்ஷன் 233 கோடி ரூபாயும் தொட்டு அசுர வேட்டையாடி வர்றாரு நம்ம தளபதி. இப்போ படத்தோட நிறை குறைகளை பார்த்துடலாம். ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஜயோட மாஸ் பெர்ஃபார்மன்ஸு, சென்டிமெண்ட்டு, காமெடி, ஆக்ஷனு தூள் கிளப்பி இருக்கிறாரு. ரெண்டாவதா அனிருத்தின் இசை, தளபதி கச்சேரி பாட்டும் BGMமும் தேட்டரையே தெரிக்க விடுது. மூணாவது பெண்களுக்காக பாதுகாப்பு மற்றும் தைரியத்தை பத்தி பேசுற காட்சிகள் படத்துக்கு பெரிய பலம். மைனஸ் பாயிண்ட்னு பாத்தீங்கன்னா, ரீமேக் படங்கிறதுனால முதல் பாதி வழக்கமான கமர்ஷியல் பாதையில போகுதுன்னு சிலர் கருதுறாங்க. கிளைமேக்ஸ்ல வர்ற சில காட்சிகளோட CG வேலைப்பாடுகள் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கலாம்னு சிலர் கருதுறாங்க. மொத்தத்துல ஜனநாயகன் திரைப்படம் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு மாஸ் கொண்டாட்டமாகவும் குடும்பங்களோடு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் என்டர்டெய்னராகவும் அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ஜனநாயகன் படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டீங்களா? விஜய் சாருக்கும் மமிதா பைஜிக்கும் இடையில இருக்கிற அந்த அப்பா மகள் பாசம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி. தேங்க்யூ.